இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங்கை தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ரியான் பராக், ஜோரல் 2 பேருமே 50 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அக்சர் பட்டேல் போட வந்திருக்கிறார் அவருடைய செகண்ட் ஓவரை. ஜோரல் அண்ட் ரியான் பராக் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு கேம் பிளேவை கொடுப்பாங்கன்னு தோணுது. அக்சர் பட்டேலோட ஃபர்ஸ்ட் பாலை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு ஜோரல். செகண்ட் ஓவர் போட வராருங்க அக்சர் பட்டேல். ஃபர்ஸ்ட் ஓவரில் வெறும் 7 ரன் தானுங்க கொடுத்தாரு. இந்த ஓவர்லேயே அது கொஞ்சம் ரன்ஸை அடிப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அக்சர் பட்டேலோட ஓவரை ஸ்மாஷ் பண்ணுறாங்களா பண்ண மாட்டாங்களான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டார். ரியான் பராக் கிட்ட ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால்லே ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டாருங்க. ஸ்ட்ரைக் ரியான் பராக் கிட்ட வந்திருக்கு. ஆல்ரெடி ரியான் பராக் ஜெமிசனோட ஓவரை அனல் பறக்க விட்டார். இந்த ஓவரை என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்ப்போம். செகண்ட் பால்லேயும் ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி ரியான் பராக் ஜோரலுக்கு ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டாரு. சைடில் ஸ்ட்ரைட்டில் ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் அடிச்சாருங்க ஃபர்ஸ்ட்டு ஜோரல். அண்ட் செகண்ட் பால்லே ரியான் பராக் அதே மாதிரி ஒரு சிங்கிளை எடுத்து கொடுத்துட்டாரு. மறுபடியும் ஸ்ட்ரைக்கு ஜோரல் கிட்ட வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பால் தேர்ட் பால்ல ஒரு சூப்பரான ஒரு 4 அடிச்சிருக்கிறாருங்க ஜோரல். அக்சர் பட்டேலோட தேர்ட் பால்ல ஒரு சூப்பரான ஒரு 4 வந்திருக்கு. இந்த 4 மூலியமா டீம் ராஜஸ்தானோட ஸ்கோர் 62 வந்துருச்சு. அதுவும் 6.3 ஓவர்ஸ்ல. அண்ட் இந்த ஓவரில் வெறும் 3 பந்து போட்டு 6 ரன் வந்திருக்கு. அண்ட் இன்னும் 3 பால் இருக்குது. அந்த 3 பாலையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கோரை 10 ரன்னுக்கு குறையாமல் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் கரண்ட் ரன் ரேட் 9.54 தான் இருக்குது. எஸ், கரண்ட் ரன் ரேட்டை 10க்கு மேலே கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய பேட்டிங்கை கொடுப்பாங்களா டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்சர் பட்டேலோட 4th பால்லேயும் ஒரு டாட் பால் தான் இருக்குது. சூப்பரான ஒரு பவுலிங்கை போட்டுட்டு இருக்கிறாருங்க அக்சர் பட்டேல். ஸ்ட்ரைக்கில் இருக்க ரியான் பராக் அண்ட் ஜோரல் 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போவை கொடுத்துட்ருக்குறாங்க. எஸ், மேபி 2 பேரும் 50 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் அந்த 50 மூலியமாக டீம் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்கோர் வேறு லெவலில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த நடக்கும், என்ன பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு ரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி மேட்சை ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சாக மாற்றுவாங்க அப்படிங்கிறத. இந்த செகண்ட் வரைக்கும் அற்புதமான ஒரு பேட்டிங்கை கொடுத்துட்டு இருக்காங்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கேம் பிளேவை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். பட்டேல் 2.5 ஓவர்ஸ்க்கு 2 ஓவர்ஸ்க்கு வெறும் 15 ரன் கொடுத்துருக்கிறாருங்க. லாஸ்ட் 3 பால்ஸில் வெறும் டாட் சிங்கிள் தான் போயிருக்கு. ஸோ 7 ஓவர் முடிவுக்கு 64க்கு 2. அண்ட் அடுத்த பவுலராக குல்தீப் யாதவ் உள்ளே வந்திருக்கிறாரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ரியான் பராக். மறுபடியும் ஒரு ஸ்பின் பவுலரை ஃபேஸ் பண்ணி ரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ரியான் பராக் அண்ட் ஜோரலுக்கு. குல்தீப் யாதவோட ஓவரை ஸ்மாஷ் பண்ணுவாங்களா இல்லைனா கூல் அண்ட் காமாக ப்ளே பண்ணுவாங்களா? குல்தீப் யாதவோட டெலிவரியிலேருந்து அது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 டெலிவரிஸ்லேயே தெரிஞ்சிடும் குல்தீப் யாதவோட ஓவரை எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம், இந்த செகண்ட் வேணாலும் நடக்கலாம். குல்தீப் யாதவோட ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்காரு ரியான் பராக். ஸ்ட்ரைக் இப்போ ஜோரல் கிட்ட வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்காரு ரியான் பராக். ஸ்ட்ரைக் இப்போ ஜோரல் கிட்ட வந்திருக்கு. ஜோரல் கண்டிப்பாக அக்ரெசிவாக ப்ளே பண்ணி ரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுல் எஃபர்ட்டை போடுவாருன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. செகண்ட் பால்லேயும் ஒரு சிங்கிள் வந்திருக்கு. குல்தீப் யாதவோட செகண்ட் பால்லேயும் ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் வந்திருக்கு. தேர்ட் பால் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ரியான் பராக் தான். ரியான் பராக் பறக்க விடுவாரான்னு பார்ப்போம்.
ரியான் பராக் கொஞ்சம் பறக்க விட்டால் தான் இந்த மேட்ச் ஒரு சூப்பரான மேட்சாக மாறும். குல்தீப் யாதவோட ஓவரில் செகண்ட் பால்லேயும் ஒரு சிங்கிள் தான் போயிருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ஜோஸ்வால். எஸ், ரியான் பராக்கோட தேர்ட் பாலில் ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாரு குல்தீப் யாதவோட தேர்ட் பாலில். அது 2 கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எஸ், 2 ரன்ஸ் வந்திருக்கு. குல்தீப் யாதவோட தேர்ட் பாலில் ஒரு 2 ரன் கிடச்சிருக்கு டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. 20 பந்துக்கு 30 ரன் வந்திருக்குங்க. 20 பந்துக்கு 30 ரன் வந்திருக்கு. சூப்பரான ஒரு கேம் பிளே கொடுத்துட்ருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் ரியான் பராக் 21 பால்ஸ்க்கு 31 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 5 ஓவரால் 20 பால்ஸ்க்கு 38 ரன்ஸ் அடிச்சு டீமோட மானத்தை தூக்கி காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. எக்ஸலண்டான ஒரு கேம் பிளே தான் கொடுத்துட்ருக்குறாங்க டீம் ஜோரல் அண்ட் டீம் பராக்கோட டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். குல்தீப் யாதவோட 5th பாலை போடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. குல்தீப் யாதவோட 4th பாலில் வெளியே அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ரியான் பராக் என்ன பண்ணுவார், அவருடைய பவுலிங் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங்காக இருக்கும் அண்ட் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய பவுலிங்காக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எட்டு ஓவர் முடிவுக்கு 71க்கு 2 அண்ட் இந்த ஓவரில் வெறும் 7 ரன் தான் கிடச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் ஓவரில் 7வது ஓவரில் ரன் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. 6, 7, 8 தான் கிடச்சிருக்கு. அண்டு ஓவர் 7.5 கேட்டதில் 7.5க்கு போட்ட ஓவரில் வெறும் 7 ரன் தான் கிடச்சிருக்கு டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஸோ இன்னும் இருக்கக்கூடிய ஓவர்ஸை கரெக்டான முறையில் போட்டு டீமை வின் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். குல்தீப் யாதவ் அவருடைய செகண்ட் ஓவர் போட வந்திருக்கிறாரு. ஜோஸ்வால் இல்லைனா ரியான் பராக் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் அவுட்டே ஆக்கி தரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கோட வந்திருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத. எஸ், ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு சூப்பரான ஒரு 6 அடிச்சிருக்கிறாருங்க ரியான் பராக். குல்தீப் யாதவோட ஓவரில் ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு சூப்பரான ஒரு 6 அடிச்சிருக்காரு. இந்த 6 மூலமா டீம் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்கோர் 8.1 ஓவருக்கு 77 ரன் வந்திருக்கு அண்ட் 2 விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க. அண்ட் அற்புதமான ஒரு பவுலிங்கை போட்டுட்டு இருக்கிறாங்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். எஸ், கேப்டன் அக்ஷர் பட்டேலோட ஓவரில் 3rd ஓவரில் ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு சூப்பரான ஒரு 6 அடிச்சிருக்கிறாங்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். மறுபடியும் செகண்ட் பால்ல ஒரு சூப்பரான ஒரு 6 அடிச்சிருக்கிறாரு ரியான் பராக். ஸ்ட்ரெயிட்ல ஒரு சூப்பரான ஒரு 6 அடிச்சிடறத நம்ம பார்த்தோம். மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு 6 போயிருக்கு. டீம் ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங் அனல் பறக்கக்கூடிய அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அக்ஷர் பட்டேலா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் ஓவர் தான் வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ. தேர்ட் பால் பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரைக் பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார் ரியான் பராக். மறுபடியும் இந்த ஓவரில் இன்னொரு 6 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அக்ஷர் பட்டேலோட ஓவரில் தேர்ட் பாலில் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் ரியான் பராக். அந்த தேர்ட் பால்லேயும் ஒரு 4 6 ஏதாவது போச்சு அப்படின்னா மேட்ச் இன்னும் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடியதாக கண்டிப்பாக மாறும். எஸ், தேர்ட் பால்ல ஒரு சிங்கிள் வந்திருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ். தேர்ட் பால்ல ஒரு சிங்கிள் வந்திருக்கு. தேர்ட் பால்ல ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் அடிச்சாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம். ஃபோர்த் பால்லையும் ஒரு சிங்கிள் அடிச்சு கொடுத்துட்டாரு ஜோரல். ஸ்ட்ரைக் இப்போ ரியான் பராக் கிட்ட இருக்கு. இந்த ஓவரில் மட்டும் 14 ரன் வந்திருக்கு டீம் டெல்லி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. டெல்லி கேபிட்டல்ஸோட ஓவரை பறக்க விட்டுட்டு இருக்கிறாங்க உண்மையிலே. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. 5th பாலை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் ரியான் பராக். அக்ஷர் பட்டேலோட அந்த 5th பால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெறும் 2.4 ஓவர்ஸ் போட்டு 29 ரன் கொடுத்துருக்கிறாரு அக்ஷர் பட்டேல்.
லாஸ்ட் பால் போட போகிறாரு. இந்த ஓவரில் மட்டும் 14 ரன் கிடச்சிருக்கு டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அக்சர் படேலோட அந்த லாஸ்ட் ஓவரில் குறைஞ்சது ஒரு 4 ரன்னாவது வேணும். அண்ட் இப்போ வரைக்கும் சூப்பரான ஒரு ஓவர் தான் போட்டிருக்கிறாங்க. குறைஞ்சது 4 ரன்னாவது வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குன்னு தோணுது. எஸ், லாஸ்ட் பாலும் ஒரு டாட் பால் ஆயிருக்கு. அக்சர் பட்டேலோட ஓவரில் 3.0ல் வெறும் 29 ரன் மட்டுமே கொடுத்துருக்கிறாரு. ரியான் பராக் 27 பால்ஸ்க்கு 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் ஜோரால் 22 பால்ஸ்க்கு 30 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 2 பேருமே 50 அடிக்கிறதுக்கு ரொம்ப ரன்ஸ் கம்மியாக தான் தேவைப்படுது. ரியான் பராக்கு 15 ரன் தேவைப்படுது அண்ட் ஜோரலுக்கு 20 ரன் தேவைப்படுது. ரியான் பராக்கு 5 ரன் தேவைப்படுது அண்ட் ஜோரலுக்கு 20 ரன் தேவைப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஃபஸ்ட்டு 50 அடிக்கிறாங்க அப்படிங்கிறத. உண்மையிலே ஒரு பிளாஸ்ட் மூடில் போயிட்டுருக்குறாங்க டீம் ரியான் பராக் அண்ட் ஜோரல். அக்ரெசிவான கேம் பிளே நான் என்னன்னு ஷோ பண்ண போகிறாங்கன்னு தோணுது லாஸ்ட் டைமில். அக்சர் பட்டேல் உண்மையிலே சூப்பராக போட்டுருக்காரு. வெறும் 9 ஓவருக்கு 85 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்திருக்காங்க. வெறும் 9 ஓவருக்கு 2 விக்கெட் இழந்தது மட்டும் இல்லாமல் 85 ரன் இழந்திருக்காங்க. சூப்பரான ஒரு போலிங்கை தான் போட்டுட்ருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு 10 ஓவர் சரி, அடுத்த 10 ஓவர் சரி எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ரன்ஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேமை கொடுப்பாங்க அப்படிங்கிறத. அக்சர் பட்டேல் 3 ஓவர் போட்டு 29 ரன் கொடுத்துருக்கிறார். அண்ட் ரியான் பராக் 27 பந்துக்கு 45 ரன் அடிச்சிருக்கிறார். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட், 9வது ஓவரில் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வாங்கியிருக்காங்க. அண்ட் 85 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்திருக்கிறாங்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் ஓவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் ஸ்டார்டிங்கில். பட் இப்போ இருக்கிற ஸ்டாண்டே வேறு. 2 பேருமே செட்டில் ஆகிட்டாங்கன்னு தோணுது பேட்டிங்கில் இருக்கிற பிளேயர்ஸ். ஸோ அவங்க கொஞ்சம் கூல் அண்ட் காமாக ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த மேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் ரியான் பராக் அண்ட் ஜோரலோட பேட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு சூப்பரான ஒரு கேமை தான் இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். உண்மையிலே ஒரு மேட்ச் இந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேம் பிளேவை கொடுத்துட்ருக்குறாங்க டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். எஸ், டைம் அவுட்டுக்கு அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு குல்தீப் யாதவ் தான் ஓவர் போட வந்திருக்காரு. 10வது ஓவர். ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு சிங்கிள், செகண்ட் பாலில் ஒரு சிங்கிள். அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்னும் 4 பால் இருக்குது இந்த ஓவரில். அந்த 4 பாலையும் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவோட ஓவரை ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுது. எஸ், 3rd பால் ஒரு டாட் பால் ஆயிருக்கு குல்தீப் யாதவோட ஓவரில். சூப்பரான ஒரு பவுலர் குல்தீப் யாதவ், அது நல்லாவே தெரியும் நமக்கு. அண்ட் இந்த மேட்ச்சில் எந்த அளவுக்கு அவர் ஓவர் போடுவார் அண்ட் எந்த அளவுக்கு இந்த மேட்ச்சில் இம்பேக்ட் ஏற்படுத்தும்
அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். எஸ், குல்தீப் யாதவோட 4th பால் ஒரு சிங்கிள் போயிருக்கு. ஸ்ட்ரைக் மறுபடியும் ரியான் பராக் கிட்ட வந்திருக்கு. சூப்பரான ஒரு கேம் பிளேவை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். மேட்ச் முழுக்க முழுக்க யாருக்கு சாதகமாக போகுது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேம் பிளேவை ரெண்டு டீமுமே கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ டெல்லி கேபிட்டலாக இருக்கட்டும் சரி, ராஜஸ்தான் ராயல்ஸாக இருக்கட்டும் சரி, அற்புதமான ஒரு கேம் தான் கொடுத்துட்ருக்குறாங்க இந்த மேட்ச்சில். குல்தீப் யாதவோட 5th பால் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அண்ட் ரியான் பராக் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அவர் 50 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஓவரில் 50 அடிப்பாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை, 5th பால்லேயும் ஒரு சிங்கிள் தான் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்கிறார். ஸ்ட்ரைக் மறுபடியும் ஜோரல் கிட்ட வந்திருக்கு. குல்தீப் யாதவோட 2nd ஓவரில் லாஸ்ட் பால் போட போகிறாரு. பாலுக்கு பால் ரன் கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலே 1.5 ஓவர் போட்டு வெறும் 11 ரன் தான் கொடுத்துருக்கிறாரு குல்தீப் யாதவோட அந்த லாஸ்ட் பால். ஜோரோட பேட்டில் இருந்து 4 ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஸோ உண்மையிலே இன்னும் ரியான் பராக் ஜோரல் அக்ரெசிவாக கேமை மூவ் பண்ணவே இல்லை. எஸ், லாஸ்ட் பால்லேயும் ஒரு சிங்கிள் போயிருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ், 2 ரன் கிடைச்சிருக்கு. குல்தீப் யாதவோட ஓவரில் லாஸ்ட் பாலில் ஒரு 2 ரன் கிடைச்சிருக்கு. ஜோரல் அண்ட் ரியான் பராக் உண்மையிலேயே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அவங்க அடுத்த கியருக்கு மூவ் பண்ணலை. அவங்க எப்போ அடுத்த கியருக்கு மூவ் பண்ணுறாங்களோ அப்போ டீம் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்கோர் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வேற லெவலில் மூவ் ஆகும். எஸ், ரியான் பராக் 50 அடிச்சதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் ஆகும்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நடராஜன் ஓவர் போட வந்திருக்காரு, ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் இந்த மேட்ச்சில் 10வது ஓவருக்கு அப்புறம் போட வராரு. ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு ஓவர் தான் நடராஜன் கிட்ட இருக்கும். அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவுலரோட ஓவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நடராஜனோட ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் ரியான் பராக். அண்ட் அவரோட ஓவரை தும்சம் பண்ணுவாரா இல்லைனா கூல் அண்ட் காம் அப்ளை பண்ணி ரன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். நடராஜோட ஃபர்ஸ்ட் பால் ரியான் பராக் பேட்டில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு டாட் பால் ஆயிருக்கு. மேட்ச் உண்மையில ஒரு சூப்பரான மேட்சை தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. கூல் அண்ட் காம்னா என்ன அப்படிங்கிறத காமிச்சிட்டு இருக்கிறாங்க. போக போக இந்த மேட்ச் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷோ பண்ணுவாங்கன்னு தோணுது. அதில் துளி மாற்று கருத்து கூட கிடையாது. ஆனால் பறக்கிற மேட்சாக தான் போயிட்டுருக்கு. அற்புதமான ஒரு பேட்டிங்கை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத. ஃபுல் அண்ட் காமா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ரன்ஸ் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கு. ஒரு ஒயிட் போட்டிருக்காரு செகண்ட் பால் மறுபடியும் ரீபால் போட்டாரு. அதில் ஒரு 2 ரன் கிடச்சிது. ஸ்ட்ரைக் மறுபடியும் ரியான் பராக் கிட்ட தான் இருக்கு. ரியான் பராக் 50 அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ரன் தான் தேவைப்படுது. கண்டிப்பாக இந்த ஓவரில் 50 அடிப்பான்னு தோணுது. எஸ், நடராஜனோட 3rd பால் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் ரியான் பராக். 50 அடிப்பாரான்னு பார்க்கலாம். யாஸ் 50 அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்கிறார் ரியான் பராக். 32 பால்ஸில் 50 ரன்ஸ் வந்திருக்கு ரியான் பராக்கோட பேட்டில் இருந்து. அதுவும் 2 பவுண்டரி 4 சிக்ஸ் அடிச்சு 156 அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு 50 அடிச்சிருக்கிறார் ரியான் பராக். எஸ், அற்புதமான ஒரு பேட்டிங்கை கொடுத்துட்டு இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். 10.3 ஓவர்ஸ்க்கே 95 ரன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இன்னும் ஓவர் நிறைய இருக்கு. ரன்ஸை இன்னும் அதிகப்படுத்தி இன்னும் பெரிய லெவலில் ஒரு பெரிய கேமை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான பேட்டிங்கை கொடுக்க முடியும் தோணுது டீம் ராஜஸ்தான் ராயல்ஸால்.
டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலர் நட்ராஜன் தான் இப்போ ஓவர் போட்டுட்டு இருக்காரு. 3 பால் போட்டிருக்காரு, வெறும் 4 ரன் தான் கொடுத்துருக்காரு. அண்ட் அவருடைய 4வது பால் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸோட கரண்ட் ரன் ரேட் 9.05 இருக்கு. டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணது உண்மையிலே கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டிங்கை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவரில் ஒவ்வொரு விக்கெட் இழந்திருந்தாலும் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்டேட்டஸ் வேற மாதிரி இருக்குங்க. உண்மையிலே ரியான் பராக் 32 பால்ஸ்க்கு 50 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. அண்ட் ஜோரல் 27 பால்ஸ்க்கு 35 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. ரெண்டு பேருமே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டு பேர்கிட்டயுமே நிறையவே இருக்கு. எஸ், ஜோரல் 27 பால்ஸ்க்கு 35 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. இன்னும் 15 ரன் அடிச்சார்னா அவரும் 50 அடிச்சிருவாரு. கண்டிப்பாக ரியான் பராக் 100 அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத. நட்ராஜனோட 5th பால் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் ரியான் பராக். அண்ட் அவரோட பேட்டில் இருந்து இன்னும் ரன்ஸ் மழை பொழியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், பொழிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். 5th பால்ல ஒரு சூப்பரான ஒரு 4 அடிச்சிருக்கிறார் ரியான் பராக். 33 பால்ஸ்க்கு 54 ரன்ஸ் வந்திருக்கு. அண்ட் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் 10.5 ஓவர்ஸில் 100 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. 2 விக்கெட் இழந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய இந்த பேட்டிங் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதா இந்த மேட்ச்சில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையிலே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பேட்டிங்கை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். எஸ், நட்ராஜனோட ஓவரில் 5th பால்ல ஒரு சூப்பரான ஒரு 4 அடிச்சு ரியான் பராக் அவருடைய நெக்ஸ்ட் கியருக்கு மூவ் பண்ணிட்டாருன்னு தோணுது. எஸ், மேட்ச் இன்னும் ஒரு சூப்பரான மேட்சாக மாறும். ரன்ஸை இன்னும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போவாங்கன்னு தோணுது. வா எக்ஸலண்டான ஒரு கேம் பிளேவை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத. இன்னும் இருக்கிற ஒவ்வொரு ஓவரையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ப்ளே பண்ணாலே போதும். மேட்சோட ஸ்கோர் எங்கேயோ போயிடும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத. எஸ், கேம் உண்மையிலே சூப்பரான ஒரு மூவ்மெண்ட் கொண்டு போயிருக்காங்க. லாஸ்ட் பால்ல ஒரு சூப்பரான ஒரு 6 அடிச்சிருக்கிறாருங்க ரியான் பராக். நட்ராஜனோட ஓவர் லாஸ்ட் பால்ல ஒரு சூப்பரான ஒரு 6 அடிச்சு 34 பால்ஸ்க்கு 60 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. அக்சர் பட்டேல் அவருடைய லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்கிறாரு. இந்த ஓவர் ஏதாவது ஒரு விக்கெட்டை விழ வச்சு மேட்சை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரலாமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாரு அக்சர் பட்டேல். அக்சர் பட்டேலோட ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாருங்க. ஸ்ட்ரைக் மறுபடியும் ரியான் பராக் கிட்ட தான் வருது. ஆனால் பறக்கிற பேட்டிங்கை கொடுத்துட்டு இருக்கிறார் ரியான் பராக். இன்னும் மேட்சை அனல் பறக்க விடுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஒரு பேட்டிங்கை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அற்புதமான ஒரு கேம் பிளேவை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எஸ், அக்சர் பட்டேலோட செகண்ட் பால்ல ஒரு சிங்கிள் போயிருக்கு. தேர்ட் பால்ல ஒரு சூப்பரான ஒரு 6 அடிச்சிருக்காரு. ஜோரோட பேட்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு 6 கிடைச்சிருக்கு டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அற்புதமான ஒரு பேட்டிங்கை கொடுத்துட்டு இருக்காங்க. 11.3 ஓவர்ஸ்ல 114 ரன் அடிச்சிருக்காங்க. வெறும் 2 விக்கெட் மட்டும் தான் இழந்திருக்காங்க. இந்த மேட்ச் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உண்மையில ஒரு சூப்பரான ஒரு கேம் பிளேவை தான் கொடுத்துட்டு இருக்காங்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். அற்புதமான ஒரு பேட்டிங்கை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. அண்ட் அக்சர் பட்டேல் 3.4 ஓவர்ஸ்ல 37 பால்ஸ்க்கு 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. எஸ், அக்சர் பட்டேல் விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஜோரோட விக்கெட் அக்சர் பட்டேல் எடுத்திருக்கிறாரு. 4th பால்ல ஒரு சூப்பரான கேட்ச் அவுட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்கிறாருங்க. ஜோரோல கேட்ச் அவுட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்கிறாரு. ஒரு சூப்பரான ஒரு 6 பார்த்தும் அடுத்த பாலு விக்கெட்டை எடுத்திருக்கிறாருங்க அக்சர் பட்டேல். ஜோரல் அவுட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்கிறாரு. 50 அடிப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில ஜோரல் 30 பால்ஸ்க்கு 42 ரன்ஸ் அடிச்சு அவரோட விக்கெட்டை இழந்து வெளியே போறாரு. கேட்ச் அவுட் ஆயிருக்காரு. கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில 2 பேருமே 50 அடிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த நிலைமையில விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க. அற்புதமான ஒரு பேட்டிங்கை
நம்ம இப்போ பார்த்து முடிச்சிருக்கிறோம். ரியான் பராக் கண்டிப்பாக அவர் 100 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. இனிமேல் அவர் கூல் அண்ட் காமா ப்ளே பண்ணால் கூட போதும், இந்த மேட்ச்சில் அவர் 100 அடிச்சிருவார். அது கேரண்டீடாக நம்மளால் சொல்லவே முடியும். அக்சர் பட்டேல் 3.4 ஓவர்ஸ் போட்டு 37 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. உண்மையிலே இந்த விக்கெட் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விக்கெட்டாக இருக்குன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அற்புதமான ஒரு மேட்சை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். மேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிறது யாராலுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான மேட்சாக போயிட்டு இருக்குங்க உண்மையிலே. அடுத்த பேட்ஸ்மேன் எக்ஸலண்டான பேட்ஸ்மேன் அண்ட் பவுலரும் கூட உண்மையான ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா வந்திருக்கிறார். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸ்ட்ரைக் இப்போ ரியான் பராக் கிட்ட வந்திருக்கு. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ரியான் பராக் கிட்ட கொடுத்தாலே போதும். ரியான் பராக் மித்ததை பார்த்துப்பாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஒரு ரைட் ஹேண்டு இப்போ களத்தில் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஸ்கோரை வேற லெவலுக்கு கொண்டு போவாங்கன்னு தோணுது. அக்சர் பட்டேலோட 5th பால்ல ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்காரு ரவீந்திர ஜடேஜா. ஸ்ட்ரைக் இப்போ ரியான் பராக் கிட்ட வந்திருக்கு. ரியான் பராக்கும் ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஓவர் முடிஞ்சிருச்சு. எஸ் 12 ஓவர் முடிவுக்கு 116க்கு 3. உண்மையிலே ஒரு எக்ஸலண்டான ஒரு ஸ்கோரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கரண்ட் ரன் ரேட் 9.6 வந்திருக்கு. உண்மையிலே ஒரு சூப்பரான கரண்ட் ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டாஸை வின் பண்ணி டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த அளவுக்கு பேட்டிங்கை கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயம். விக்கெட் போகக்கூடாத நேரத்தில் ஜோரல் அவுட் ஆனது பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அதை சமாளிப்பாங்களா ரவீந்திர ஜடேஜா அப்படிங்கிறத பார்க்கலாம். நடராஜன் அவருடைய 2வது ஓவர் போட வந்திருக்கிறாரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ரியான் பராக் தான். 36 பால்ஸ்க்கு 62 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. அண்ட் அவர் 100 அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த மேட்ச்சில் அவர் 100 அடிப்பாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன், ரொம்பவே பிடிச்ச பேட்ஸ்மேன். என்ன பண்ணுவார் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியான் பராக்கோட பேட்டில் இருந்து 100 வருமா டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு? பெரிய ஒரு ஸ்கோரை கொண்டு வருவாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். நடராஜனோட ஓவரில் 2nd ஓவரில் ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைக்கர் ரவீந்திர ஜடேஜா கிட்ட கொடுத்துருக்காரு ரியான் பராக். ரவீந்திர ஜடேஜா ஒரு பந்துக்கு ஒரு ரன் அடிச்சிருக்கிறாரு. ஜோரல் அவுட் ஆனதுக்கப்புறம் உள்ள களத்தில் இறங்கி பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேட்டிங்கை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு ரவீந்திர ஜடேஜா. நடராஜனோட ஓவரில் 2nd பாலை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருங்க. சூப்பரான ஒரு பேட்டிங்கை கொடுப்பாருன்னு தோணுது. நடராஜோட ஓவரில் 2nd பாலை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். எஸ் 2nd பாலில் ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக் மறுபடியும் ரியான் பராக் கிட்ட வந்திருக்கு. எஸ் கூல் அண்ட் காமா ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 டீம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நடராஜனோட ஓவரில் 1.2 ஓவர்ஸில் ரவீந்திர ஜடேஜா 2 பந்துக்கு 2 ரன் அடிச்சிருக்காரு. ரியான் பராக் 37 பந்துக்கு 63 ரன் அடிச்சிருக்கிறாரு. மேட்ச் இன்னும் ஒரு சூப்பரான மேட்சை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். எக்ஸலண்டான ஒரு கேம் பிளே தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. தேர்ட் பால் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. எஸ் ரியான் பராக் 3rd பால்லேயும் ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக் மறுபடியும் ரவீந்திர ஜடேஜா கிட்ட வந்திருக்கு. இந்த ஓவரில் ஒவ்வொரு பால்லையுமே ஒவ்வொரு சிங்கிள் தான் வந்திருக்கு. நடராஜன் ஓவர் பற்றி நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அவருடைய ஓவர் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஓவர். அட்டாக் பண்ணி ப்ளே பண்ண முடியாது. ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு ஓவர் தான் போடுவார் நடராஜன். ஸோ அதுதான் போட்டுட்ருக்காரு. நடராஜனோட 4th பாலை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் ரவீந்திர ஜடேஜா. அண்ட் அவரோட பேட்டில் இருந்து கண்டிப்பாக 4 6s வந்தே ஆகணும். அதுக்கான எதிர்பார்ப்பு ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட இருக்கு. நடக்குமா அந்த வாய்ப்பை உருவாக்குவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டிஆர்எஸ் கேட்குற மாதிரி இருந்துச்சு, இல்லை கேட்கல.
நடராஜனோட 4th பாலும் ஒரு டாட் பால் ஆயிருக்கு. ஸ்ட்ரைக்ல இருக்கிறது ரவீந்திர ஜடேஜா தான். ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஓ, ரிவ்யூ யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. எல்பிடபிள்யூ மாதிரி தான் தெரிஞ்சுது. பேட்டில் பட்டுதா இல்லையான்னு தெரியல, பட் ரிவ்யூ எடுக்கலை. உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு ஓவரை தான் போயிட்டு இருக்கு நடராஜனோட ஓவர். 5th பால் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஃபிஃப்த் பால்ல ஒரு சூப்பரான ஒரு ரன் கிடைச்சிருக்கு ரவீந்திர ஜடேஜாவோட பேட்ல இருந்து. ஜடேஜாவோட பேட்ல இருந்து ஒரு 2 ரன் கிடைச்சிருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. சூப்பரான ஒரு பேட்டிங் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 12.5 ஓவர்ஸ்ல 121 ரன்ஸ் வந்திருக்கு. அண்ட் 3 விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஆனாலும் ரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போய் ஒரு சூப்பரான ஒரு கேமை கொடுக்க முடியும்னு தோணுது. ரியான் பராக் 38 பால்ஸ்ல 64 ரன்னர்ஸ் அடிச்சிருக்காரு. உண்மையிலேயே ஒரு எக்ஸலண்டான ஒரு கேம் பிளேவை தான் கொடுத்துட்டு இருக்காங்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ரியான் பராக் 38 பால்ஸ்ல 64 ரன்ஸ் அடிச்சு ஒரு எக்ஸலண்டான ஒரு பேட்டிங்கை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நடராஜனோட ஓவர் உண்மையிலே சூப்பரான ஒரு ஓவர் அமைஞ்சிருக்கு. 13வது ஓவரில் 13 ஓவர் முடிவுக்கு 121க்கு 3 அற்புதமான ஒரு பேட்டிங்கை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த 14வது ஓவர் யார் போட வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா. அண்ட் ஸ்ட்ரைக்லேயும் இருக்கிறது ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரியான் பராக் 2 பேருமே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட கேம் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக ரியான் பராக் 100 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 38 பால்ஸ்க்கு 64 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. அண்ட் இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 36 ரன்ஸ் அடித்தார் அப்படின்னா அவர் 100 அடிச்சிருவார். இன்னும் இருக்கக்கூடிய ஓவர்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஓரளவுக்கு அக்ரெசிவாக ப்ளே பண்ணாலே போதும், அவர் 100 அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நடராஜன் 2 ஓவர் போட்டு வெறும் 20 ரன் தான் கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு ஓவர் போட்டு முடிச்சிருக்கிறாரு. அடுத்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்காரு ரியான் பராக். ஸ்ட்ரைக் இப்போ ரவீந்திர ஜடேஜா கிட்ட வந்திருக்கு. குல்தீப் யாதவ் தான் போட வந்திருக்கிறாரு. 2.1 ஆல்ரெடி 2 ஓவர் போட்டாரு. 3வது ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு லெக் பைஸ்ல ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு குல்தீப் யாதவோட ஓவர்ல. சூப்பரான ஒரு பேட்டிங்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குல்தீப் யாதவ் செகண்ட் பால் போடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிற ரவீந்திர ஜடேஜா பேட்டில் இருந்து கண்டிப்பாக ஒரு அக்ரெசிவான கேம் வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அக்ரெசிவாக ஆடுவாரா அப்படிங்கிறத. கொஞ்சம் ஆக்டிவாக அக்ரெசிவாக ஆடினாலே போதும், ஸ்கோர் எங்கேயோ போயிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறத. சூப்பரான ஒரு கேம் பிளேவை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எஸ், தேர்ட் பால்லேயும் ஒரு டாட் வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ரவீந்திர ஜடேஜா தான். செகண்ட் பாலில் ஒரு 2 ரன் அடித்தார். அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். தேர்ட் பால் ஒரு டாட் பால். செகண்ட் பாலில் ஒரு 2 ரன் அடித்தார். அண்ட் குல்தீப் யாதவ் 2.3 ஓவர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாரு குல்தீப் யாதவ் ஓட ஓவரில் ரவீந்திர ஜடேஜா. ரியான் பராக் கிட்ட ஸ்ட்ரைக் இருக்கு. இன்னும் 2 பால் இருக்கு குல்தீப் யாதவோட ஓவரில். மேலே அற்புதமான டெலிவரிஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ரியான் பராக் அண்ட் குல்தீப் யாதவ். ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் ரியான் பராக். இன்னும் ஒரு 2 4 இந்த ஓவரில் அடித்தாருன்னா கொஞ்சம் அவருடைய பேட்டிங் வந்துட்டு கொஞ்சம் ஆவரேஜ் கூடும். ஸ்ட்ரைக்கிங் ஆவரேஜ்
ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கூட்டினா நல்லா இருக்கும்னு தோணுது. 2 4 அடிப்பாரா ரியான் பராக் இந்த ஓவர்லே? எஸ், ஒரு சூப்பரான ஒரு 4 அடிச்சிருக்காரு. எதிர்பார்த்த மாதிரியே குல்தீப் யாதவோட ஓவரில் 5th பால்ல ஒரு சூப்பரான ஒரு 4 அடிச்சிருக்காரு. ரியான் பராக்கோட இந்த 4 மூலயமா டீம் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்கோர் 13.5 ஓவர்ல 129 ரன் வந்திருக்கு. அண்ட் 3 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. லாஸ்ட் பால் இருக்கு இன்னும் இந்த ஓவரில். குல்தீப் யாதவோட 3rd ஓவரோட லாஸ்ட் பால் போட்டதுக்கு ரெடியாக இருக்கிற ரியான் பராக்கோட பேட்டில் இருந்து ஆல்ரெடி இந்த ஓவருக்கு தேவையான ரன்ஸ் வந்துருச்சு. இந்த பால் என்ன நடக்கும்? எஸ், ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்கிறார். ஸ்ட்ரைக் மறுபடியும் ரியான் பராக் தக்க வச்சுப்பாரு. குல்தீப் யாதவ் 3.3 ஓவர்ஸ் போட்டு 21 ரன்ஸ் தான் கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு பவுலிங் போட்டிருக்கிறாருங்க குல்தீப் யாதவ். அண்ட் 14 ஓவர் முடிவுக்கு 130 ரன் வந்திருக்கு. அடுத்த 6 ஓவர் பவர் பிளேவோட மோசமான ஓவராக இருக்கும். ஸோ விக்கெட்ஸை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு பாலையுமே அடித்து ப்ளே பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஆனால் பறக்கிற கேம்ஸை கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு அப்புறம் 15வது ஓவர் யார் போட வருவா, எந்த அளவுக்கு இந்த மேட்ச் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிய போகுது. 3 2 1 ஸ்டார்ட். எஸ், ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஓவர் போட வந்திருக்கிறாரு நடராஜன். நடராஜனோட ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு 2 ரன் கிடைச்சிருக்கு டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ரியான் பராக்கோட பேட்ல இருந்து 42 பந்துக்கு 70 ரன் வந்திருக்கு. உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங்கை தான் கொடுத்துருக்காரு ரியான் பராக். அனல் பறக்கிற ஒரு பவர்ஃபுல் பேட்ஸ்மேனா இந்த மேட்ச்ல இருக்கிறது ரியான் பராக் தான். உண்மையிலே எக்ஸலண்டான ஒரு பேட்டிங்கை கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த பேட்டிங் மூலமா டீம் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்கோர் 14.1 ஓவருக்கு 132 ரன் வந்திருக்கு. எக்ஸலண்டான ஒரு கேம் பிளேவை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அற்புதமான பேட்டிங் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. நடராஜனோட ஓவரில் செகண்ட் பாலை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் ரியான் பராக். 42 பந்துக்கு 70 ரன் அடிச்சிட்டாருங்க. மெயினான விஷயம் 42 பந்துக்கு 70 ரன் அடிச்சிட்டாரு. இன்னும் 30 ரன் தான் தேவைப்படுது. இன்னும் 6 ஓவர் இருக்கு. அதாவது 6 ஓவர்னா 36 பந்து இருக்கு. 36 பந்துக்கு 30 ரன் அடிக்க முடியுமா ரியான் பராக்கால அப்படின்னு பார்க்கலாம். எஸ், செகண்ட் பால்ல ஒரு 2 ரன் அடிச்சிருக்கிறாரு. 43 பால்ஸ்க்கு 72 ரன்ஸ் வந்திருக்கு. ஒரு 2-3 சிக்ஸ் அடிச்சாருன்னா அவர் 100 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். 3 சிக்ஸ் அடிப்பாரா? நடராஜனோட ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சல் ஸ்டார்க் போட வந்துருவாரு. அதனால ஓவர் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆகுமே தவிர லூஸ் ஆகாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3rd பால் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ரெடியா இருக்கார் ரியான் பராக். நடராஜோட ஓவர்ல 3rd பால் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. அக்ரெசிவான கேமை கொடுத்து ரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாரான்னு பார்க்கலாம். எஸ், ஒரு வைட் போயிருக்கு நடராஜனோட ஓவர்ல. 3rd பால் ஒரு வைட் போயிருக்கு. நடராஜனோட ஓவர்ல 3rd பால்ல ஒரு வைட் போயிருக்கு. இந்த வைட் மூலமா டீம் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்கோர் 14.2 ஓவருக்கு 135 ரன் வந்திருக்கு. உண்மையிலே எக்ஸலண்டான ஒரு கேம் பிளேவை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அற்புதமான ஒரு பவுலிங்கை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆக்ஷனை பாருங்க, ரிலீஸை பாருங்க. ஹைட் 2.3 மீட்டர் இருந்து ரிலீஸ் ஆயிருச்சு. போல்ட பறக்க விட்டுருந்துச்சு. அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். வைபவ் சூரியவன்சி அவுட் ஆனது தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம். நடராஜனோட ஓவரில் 3rd பால்ல ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ரியான் பராக். ஸ்ட்ரைக் இப்போ ரவீந்திர ஜடேஜா கிட்ட இருக்கு. சூப்பரான ஒரு 6 அடிச்சிருக்கிறாருங்க ரவீந்திர ஜடேஜா நடராஜனோட ஓவரில்.
4th பால்ல ஒரு சூப்பரான ஒரு 6 அடிச்சிருக்கிறாரு. இந்த 6 மூலமா டீம் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்கோர் 14.4 ஓவருக்கு 142 ரன் வந்திருக்கு. அதுவும் 3 விக்கெட் மட்டும்தான் இழந்திருக்கிறாங்க. உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பேட்டிங்கை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் ரியான் பராக் 44 பந்துக்கு 73 ரன் அடிச்சு டீம் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்கோரை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். எக்ஸலண்டான ஒரு கேம் பிளேவை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத. ஸ்ட்ரைட்ல ஒரு சூப்பரான ஒரு ஷாட், இந்த ஷாட் மூலமா 6 கிடைச்சிருக்கு டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அடுத்த பந்தே ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. 2.5 ஓவர்ஸ்க்கு 32 ரன் கொடுத்துருக்கிறாரு நடராஜன். லாஸ்ட் பால் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரியான் பராக்கும் ரெடியாக இருக்கிறாரு. 44 பந்துக்கு 73 ரன் அடிச்சிருக்காரு ரியான் பராக். இந்த ஓவரில் இன்னொரு 4 இல்லைனா ஒரு 6 அடித்தார் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கோராக இருக்கும் தோடுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரியான் பராக்கோட பேட்டில் இருந்து ரன்ஸ் வருமா அப்படிங்கிறத. எக்ஸலண்டான ஒரு கேம் பிளேவை தான் கொடுத்துட்டு இருக்காங்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். அற்புதமான மேட்ச் மூலயமா ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான மேட்சை கொண்டு போயிட்டு இருக்காங்க. லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரியான் பராக் லாஸ்ட் பால்லேயும் ஒரு சூப்பரான ஒரு 4 அடிச்சிருக்கிறாரு. 45 பந்துக்கு 77 ரன் வந்திருக்கு. ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கு. உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங்கை கொடுத்துருக்கிறாருங்க ரியான் பராக். 45 பால்ல 77 ரன் அடிச்சிருக்கிறாரு. அண்ட் அவர் 100 அடிக்கிறதுக்கு இன்னும் 23 ரன் தான் தேவைப்படுது. எஸ், 23 ரன் தேவைப்படுது. இன்னும் 5 ஓவர் இருக்கு. 5 ஓவரை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ரியான் பராக் 100 அடிப்பாரா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஓவர் 16வது ஓவர் யாரு போட வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பவர் பிளே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னது உண்மைதான். ஃபர்ஸ்ட் 6 ஓவரும் சரி, லாஸ்ட் 6 ஓவரும் சரி, மேட்சை பொறுத்த வரைக்கும் அனல் பறக்கிற ஒரு கேம் பிளேவை கொடுக்கக்கூடிய ஒரு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறதுல துளி மாற்று கருத்து கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மேட்சை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரியான் பராக் பறக்க விட்டுட்டு இருக்கிறார். உண்மையிலே 45 பந்துக்கு 77 ரன் அடிச்சிருக்கிறாரு. அண்ட் ஜெமிசன் அவருடைய ஓவர் போட வந்திருக்கிறாரு. லாஸ்ட் ஓவர் 16வது ஓவர் ஜெமிசன் போட வந்திருக்கிறாரு. அண்ட் ஜெமிசனோட இந்த ஓவர் தான் லாஸ்ட் ஓவர். ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ரவீந்திர ஜடேஜா. 10 பந்துக்கு 14 ரன் அடிச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த ஓவரை எப்படி ப்ளே பண்ணுவாங்க அண்ட் எப்படி டிஃபெண்ட் பண்ணி மேட்சை சூப்பரான மேட்சாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜெமிசனோட ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்கிறாருங்க ரவீந்திர ஜடேஜா. ஸ்ட்ரைக் இப்போ ரியான் பராக் கிட்ட வந்திருக்கு. ரியான் பராக் பறக்க விடுவாரா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒவ்வொரு சூப்பரான ஓவர் போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு மேட்ச் போகும் அப்படிங்கிறத யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பேட்டிங் தான் கொடுத்துட்டு இருக்காங்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் இந்த மேட்ச் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மேட்சாக மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிலி ஜேம்சனோட ஓவரில் செகண்ட் பாலா ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு ரியான் பராக்கோட பேட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு 4 கிடச்சிருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. செகண்ட் பால்ல ஜேமிசனோட ஓவரில் செகண்ட் பால்ல ஒரு சூப்பரான ஒரு 4 கிடச்சிருக்கு. ரியான் பராக் உண்மையிலே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காருங்க. 46 பால்ஸ்க்கு 81 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. அண்ட் அவர் 100 அடிக்கிறதுக்கு இன்னும் 19 ரன் தான் தேவைப்படுது. எஸ், ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓவரை அனல் பறக்கிற மாதிரி அங்கேயும் இங்குமா பறக்க விட்டுட்டு இருக்கிறாங்க உண்மையிலே. எஸ் கேஎல் ஜெமிசனோட ஓவர் 3.2 ஓவர்ஸ்க்கு 38 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் இந்த ஓவரை சூப்பராக ப்ளே பண்ணி ரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரியான் பராக் லெக் சைடில் ஒரு சூப்பரான ஒரு சின்ன கிளிக் மூலயமா ஒரு 4 அடிச்சார். அதை நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம். மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு 4 அடிச்சிருக்காரு ரியான் பராக். ஜெமிசனோட ஓவரில் மறுபடியும் ஒரு சூப்பரான 4 அடிச்சிருக்கிறாரு. இந்த 4 மூலயமா ரியான் பராக் 47 பந்துக்கு 85 ரன் அடிச்சிருக்கிறாருங்க. 15.3 ஓவருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் 156 ரன் அடிச்சிருக்கிறாங்க. 3 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. ரியான் பராக் 100 அடிக்கிறது 100% வாய்ப்புகள் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சூப்பரான ஒரு கேம் பிளேவை கொடுக்கறதுக்கு ரெடி ஆட்டிருக்காரு ரியான் பராக். அனல் பறக்கிற மேட்சை காமிச்சிட்டு இருக்கிறாரு டீம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு.
எஸ், மேட்ச் உண்மையில ஒரு சூப்பரான மேட்சா போயிட்டு இருந்த நேரத்தில் முக்கியமான பிளேயர் ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆயிருக்கிறாரு. பட் ரியான் பராக் உள்ள பறக்க விட்டுட்டு தான் இருக்கிறாரு. அவருடைய அந்த கேம் அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அவர் 100 அடிப்பாருன்னு தோணுது. இன்னும் 10 ரன் தான் அடிக்கணும். ரியான் பராக்கோட பேட்ல இருந்து நிறைய ரன்ஸ் வரும் தெரியும். 10 ரன் வந்தா போதும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மைண்ட்லயும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும், என்ன பண்ணுவாரு. அவரோட பேட்ல இருந்து 10 ரன் கிடைக்குமா டீம் இந்தியாவுக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனும் கூட ரியான் பராக். நல் பராக்கிற கேமை கொடுக்கக்கூடியவர். என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ், ரியான் பராக் அவுட் பண்ணியிருக்கிறார். கேட்ச் அவுட் பண்ணியிருக்கிறார் மிச்சல் ஸ்டார்க். ஓ மை காட், 50 பந்துல 90 ரன் அடிச்சு ரியான் பராக் அவரோட விக்கெட்டை இழக்கிறாரு. எஸ், மேட்ச் இந்த டைம்ல மாறுது. டீம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு சாதகமாக மாறுது. உண்மையிலே மிச்சல் ஸ்டார்க் வெறும் 2.4 ஓவர்ஸ் போட்டு 3 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. ஒரு ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஈஸியான ஒரு விக்கெட்டா போயிருச்சு. ரியான் பராக் 50 பந்துக்கு 90 ரன் அடிச்சு 8 4 5 6 அடிச்சு 180 ஸ்ட்ரைக் ரேட் வச்சு அவரோட விக்கெட்டை இழக்கிறாரு. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். எஸ், அடுத்து என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.